கிராமம், வெகுநாத கிராமம், கோயில் திராவிட உட்கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களிலெல்லாம் மழை பெய்து ரொம்ப சேத நிலையில் ஏற்படுத்தி விட்டது. காலதாமதப்பட்ட மழை வந்ததுனால அறுவடைக்காக காக்கப்பட்டிருந்தது. தை திருநாள் பொங்கல் கழித்து அறுவடை செய்வது வழக்கம். அது அந்த அறுவடை இருக்க வேண்டிய பயிர் எல்லாம் மழை பெய்ததில் சாய்ந்து எல்லாம் முற்றிலும் அழுகி முளைத்த நிலையில் சேதமாயிட்டுருச்சு. இன்சூரன்ஸு கூட்டுறவு சொசைட்டியில் பண்ணியிருக்கோம். அது நிவாரணம் கிடைக்குமா என்னங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், ஒரு உதவித்தொகையை கொடுக்கும்படி கேட்டுக்கிறாங்க. பாபநாசம் தாலுகா பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் பண்டாரவாடை, கோயில் தேவராயன்பேட்டை, நெடுந்தரு, கபிஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் பாபநாசம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக பருவம் தவறி தொடர் மழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெல் பயிர்கள் நிலத்தில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்து விட்டதாக வேதனையுடன் கூறும் விவசாயிகள். தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நெல் பயிர்களை ஆய்வு செய்து உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கியும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.